மஞ்சுமல் பாய்ஸ் டீமுக்கு இளையராஜா ரீசெண்டா நோட்டீஸ் அமைச்ச அந்த விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் இளையராஜாக்கு அவர் பாடல்கள்ல இந்த உரிமை கொண்டாடுற ரைட்ஸ் இருக்குதா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்க புதுசா ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க பேட்டன்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பொருள் சம்பந்தப்பட்ட உரிமையை நீங்க வாங்கி வச்சுக்கலாம். அதற்கப்புறம் அந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் வரும்பொழுது உங்களுக்கு பேமெண்ட் வரும். அதே மாதிரி கலை ரீதியான விஷயங்களை செய்யறதுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் தான் காப்பி ரைட்ஸ். இந்த காப்பி ரைட்ஸை ஒரு இசையமைப்பாளர் ஒரு பாடலை இசையமைச்சு அதை தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டு அதற்கான ஒரு பேமெண்ட் அவருக்கான ஊதியத்தை வாங்கின அப்பவே அந்த காப்பிரைட்ஸ் அவர்கிட்ட இருந்து தயாரிப்பாளர் வசம் கொடுக்கப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். அதற்கு மேல அந்த பாடல் மேல அந்த இசையமைப்பாளருக்கு எந்த ரைட்ஸுமே இல்லைங்க. சோ இளையராஜா புரிஞ்சும் புரியாமலும் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இவருக்கு யாராவது பெரும் வகையில கண்டனம் தெரிவிச்சு இவரை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு வேண்டுதல் கோரிக்கையா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சோ சட்டம் ரீதியா இளையராஜாக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இந்த மாதிரி சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அட்வொகேட் ரவி பிரகாஷ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.